விஜயலட்சுமி, மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தங்குடி ஏரியாவை சேர்ந்தேன் நான். மாற்றுத்திறனாளி நானு. கல்யாணம் எனக்கு கணவர் பேர் பாலாஜி. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. எங்க அப்பா பேர்ல வாங்குன எங்க அப்பா சம்பாத்தியத்துல எங்க அம்மா பேர்ல வாங்குன சொத்துல நான் குடியிருக்கிறேன். எனக்கு மாற்றுத்திறனாளியா இருக்கிறதுனால, இந்த இடத்துல குடியிருக்க சொல்லி 1020 சதுரடி எனக்குன்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. அதனால நான் இங்க தான் வசிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா, அது இன்னும் அதிகாரப்பூர்வமா எழுதி தரப்படல. என்ன பக்கத்துல இருக்கிற தண்ணி பைப்பு புடுங்கி பிரச்சனை பண்றாங்க. அத நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கிறேன். என்ன தகாத வார்த்தைகளால பேசுறாங்க. குறிப்பா குருடி, மாற்றுத்திறனாளின்னு சுட்டிக்காட்டி பேசுறாங்க. கூட பிறந்த சகோதரர்களே பேசுறாங்க. வீடு புகுந்து நேத்து வெளியில வான்னு சொல்லி அடிக்கிற அளவுக்கு பிரச்சனை குடுக்குறாங்க. என் கணவர் வெளில இல்லாத நேரத்துல என்னோட சின்ன பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு எனக்கு வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. இதனால நான் ஒவ்வொரு சமயமும் போலீஸ் பாதுகாப்போடயே நான் வாழ முடியாது. இது வேண்டாம், எந்த பிரச்சனையுமே வேண்டாம். நான் வெளில போயிடலான்னு என் கணவர் சொன்னாலும், என்னோட உரிமையவோ, எனக்கு பழக்கப்பட்ட இடத்தையோ விட்டு குடுக்க நான் விரும்பல. அதனால இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். மயிலாடுதுறை காவல் நிலையத்துல எழுத்துப்பூர்வமா நானே நேரடியான புகார் குடுத்துருக்கேன். இதுவரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. புகார் குடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த குடித்தண்ணீர் பைப்ப கட் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்றதுக்கு இப்ப எந்த தண்ணி வசதி இல்ல. இந்த பிரச்சனை எப்ப முடிச்சாலும் அத பத்தி எனக்கு கவல இல்ல. ஆனா இப்போ உடனடியா எனக்கு தண்ணி சரி பண்ணி குடுத்து, நான் சகஜ நிலையில இயல்பா வாழறதுக்கு எனக்கு உதவி பண்ணி தரணும்னு நான் காவல்துறையும் கேட்டுக்கிறேன். எல்லாரையும் கேட்டுக்கிறேன். மாற்றுத்திறனாளி தங்கச்சிக்கு நாங்க எழுதி கொடுக்க சம்மதப்படுகிறோம். ஆனா என்னோட கூட பிறந்த 2 பேர் ரவிச்சந்திரன், சரவணன் 2 பேரும் பத்திரத்தை வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாற்றுத்திறனாளி பொண்ணையும் டெய்லி கொடுமைப்படுத்துறாங்க. வாயில சொல்ல முடியாத வார்த்தைகளை அநாகரிகமா பேசுறாங்க. சேந்தங்குடியில அவங்க நிம்மதியா தூங்க முடியல. எங்க 6 பேரோட குடும்பமும் இந்த பிரச்சனையால பாதிக்குது. நான் காவல்துறைக்கு போனா நீங்க சிவில் இதை பாத்துங்க, கோர்ட்ல போங்கங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும். என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். என்னோட முக்கியமான ஆசையை நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.